ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் அ ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் டிசீட் ஹானா ஸ்வென்சன் மிஸ்ட்ரி. மர்டர் ஷீ பேக்ட் அப்படிங்கிற பேரில் நிறைய படங்கள் வந்துச்சு. அதில் ஒரு படம் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அந்த சீரீஸை தான் ஹானா ஸ்வென்சன் மிஸ்ட்ரின்னு பேரை மாற்றிட்டாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹை ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க ரீயூனியன் பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பார்ட்டிக்கு வந்துட்டு போன ஒரு லேடி அவங்களோட வீட்டில் கொலை செய்யப்படுறாங்க. அவங்கள கடைசியாக வீட்டில் ட்ராப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு மேலே போலீஸ்க்கு சந்தேகம் வருது. விக்டிமோட பாய் ஃப்ரெண்ட், விக்டிமோட பாஸ்ன்னு நிறைய சஸ்பெக்ட்ஸ் இருக்கிற இந்த சிக்கலான கேஸை பேக்கராக இருக்கிற ஹீரோயினும் டிடெக்டிவாக இருக்கிற ஹீரோவும் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே ஒரு யங் லேடி இருக்காங்க. இவங்க பேர் டார்சி. இவங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்னைக்கு நைட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு அப்படின்னு யாரோ ரொமான்டிக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜ் அனுப்பினவர் யாருன்னு காட்டல. அந்த மெசேஜை பார்த்துட்டு டார்சி ரொம்ப சந்தோஷமாக ரிப்ளை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மிரட்டுற மாதிரி மெசேஜ் வருது. நீ அடங்கலை, நான் உன்னை அடக்கிடுவேன் அப்படின்னு யாரோ அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்ததும் டார்சியோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேக்கரி ஷாப் வச்சுருக்காங்க. இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸு நிறைய கேசஸை சால்வ் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு உதவியாக இருந்திருக்கு. ஹீரோயினுக்கு அம்மாவும் 2 சிஸ்டர்ஸும் இருக்காங்க. ஒரு சிஸ்டர் பேர் மிச்சல், இன்னொரு சிஸ்டர் பேர் ஆண்ட்ரியா. இது போக பேக்கரியில் ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இவர் தான் டிடெக்டிவ் சார்டு, படத்தோட ஹீரோ. இவர் அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் லானி. இவரை கலீக்னே சொல்கிறேன். இவர் ஹீரோயினோட தங்கச்சி மிச்சலை டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓப்பனிங் சீனில் டார்சின்னு ஒரு லேடியை காமிச்சாங்களே, அவங்களோட கேஸை பற்றி ஹீரோ கிட்ட கலீக் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா, டார்சி ஒரு கார் மெக்கானிக் ஷாப்பில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க. ரீசெண்டாக டார்சியை ஷாப் ஓனர் வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. டார்சி தனக்கு ஷாப் ஓனர் தப்பாக மெசேஜ் அனுப்புறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல. ஸோ கலீக் செக் பண்ணி பார்த்ததுல ஷாப் ஓனரோட நம்பர்லேருந்து தான் மெசேஜ் வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டார்சியும் கலீகும் ஹை ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. ஸோ கேஸில் இன்வால்வ் ஆயிருக்கிறவங்களும் அந்த கேஸை டீல் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸரும் பழக்கமானவங்களாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு ஹீரோ கிட்ட கலீக் சொல்கிறாரு. அதனால் ஒன்றும் இல்லை, இது ஒரு சின்ன டவுன் தானே, ஜட்ஜ் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் பேக்கரியில் இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட தங்கச்சி மிச்சல் வந்து நைட்டு 8 மணிக்கு கலீகோட ரீயூனியன் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிரும்னு ரிமைண்ட் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிக்கு தேவையான ஐட்டம்ஸை தான் ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு வரப்போகிற கெஸ்ட்டில் ஒருத்தரோட பேர் ஆடம். அவருக்கு ஆல்மன்னு அலர்ஜி போல. அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணுங்கன்னு மிச்சல் சொல்கிறாங்க. ஏன்னா மிச்சல் டேட் பண்ணிட்டு இருக்கிற கலீக் தான் ரீயூனியன் பிளான் பண்ணியிருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, பார்ட்டி பர்ஃபெக்டாக நடக்கும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா அங்கே வந்து, நாலாவது தெருவில் ஒரு ஆட் ஷூட்டிங் நடக்குது, வா அதுக்கு போகலான்னு சொல்லி ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஒரே சலசலப்பாக இருக்கு. அந்த ஆடில் நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் கரெக்டான பொசிஷனில் நிற்காம தடுமாறி விழுந்துட்டாங்க போல. அதனால என்னாலாம் நடிக்க முடியாதுன்னு டேரக்டர் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. ஓப்பனிங் சீனில் காமிச்ச டார்சி தான் ஆக்ட்ரஸ் விழுகிறதுக்கு காரணம் போல. எனக்கும் தான் அடிபட்டிருக்கு, உங்கள் மேலே கேஸ் போடுறேன்னு டேரக்டரை மிரட்டிட்டு போகிறாங்க. இதை ஹீரோயினும் அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. ஷூட்டிங்க்கு பெர்மிட் செக் பண்ணுறதுக்காக அங்கே வந்த ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆக்ட்ரஸ் இல்லாமல் எப்படி ஆட் ஷூட் பண்ணுறதுன்னு தெரியாமல் டேரக்டர் முழிச்சிட்டு இருக்கிறப்ப ஹீரோயினோட அம்மாவை பார்த்ததும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இந்த ஆடில் நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லி அம்மாவை கூட்டிகிட்டு போய் மேக்கப்லாம் போட வச்சு நடிக்கவும் வச்சிடறாரு. அடுத்து நைட் டைமில் ஒரு லாட்ஜில் ரீயூனியன் பார்ட்டி நடக்குது. கலீகோட ஹை ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க எல்லாரும் அங்கே இருக்காங்க. இந்த லாட்ஜை நடத்துகிற கப்புள்ஸும் கலீகோட ஹை ஸ்கூலில் படித்தவங்க தான். அந்த கப்புள்ஸ் யாருன்னா, ஹஸ்பண்ட் பேர் பிரையன், ஒய்ஃப் பேர் கேஸ். பார்ட்டிக்கு கலீக் மிக்சரை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அங்கே டார்சி நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு கலீக்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ டார்சியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து டார்சியை நிதானமாக இருக்க சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. யாருவ ரொம்ப அலம்பல் பண்ணுறான்னு கலீக்கிட்ட மிச்சல் கேட்குறாங்க. எங்கள் ஸ்கூல்லே சேட்டக்கார பொண்ணுன்னா இவதான்னு கலீக் சொல்கிறாரு. பார்ட்டிக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்திருக்கனால இந்த லாட்ஜோட கிச்சன்லேயே ஹீரோயின் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ட்டி முடிஞ்சதும் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டார்சிக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் இதோ ஆர்கியூமெண்ட் நடக்குது. இதை ஹீரோயின், மிச்சல், கலீக்னு 3 பேருமே பார்க்குறாங்க. இந்த லேடி தானே ஆட் ஷூட்டிங்லேயும் டேரக்டர் கிட்ட கோவப்பட்டு போனதுன்னு ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. டார்சி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கவும் அவங்க கையில் அந்த கிளாஸை பாய் ஃப்ரெண்ட் வாங்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் டார்சி கிளாஸை கொடுக்காம அடம் பிடிக்கிறப்ப அது தவறி கீழே விழுந்து உடஞ்சிருது. அது ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான் வந்து கிளியர் பண்ணுறாங்க. என்னமோ பண்ணுன்னு பாய் ஃப்ரெண்ட் டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்புறாரு. டார்சி நிதானமே இல்லாமல் இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அவங்கள யாராவது வீட்டில் ட்ராப் பண்ணணுமேனு சொல்கிறாங்க. அந்த பொறுப்பை கலீக் எடுத்துக்கிறாரு. டார்சியை அவங்களோட வீட்டுக்கு கலீக் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப வெளியே நாய் குறைக்கிற சவுண்டு கேட்குது. கலீக் திரும்பி பார்க்குறப்ப அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை. டார்சியை பெட்டில் படுக்க வைக்கிறக்காக கலீக் உள்ளே போகிறாரு.
5 நிமிஷம் கழித்து வீட்டிலேருந்து வெளியே வந்து கதவை லாக் பண்ணுறாரு. சாவியை பூனைக்காக இருக்கிற சின்ன டோர் வழியாக வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு கலீக் கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில் கலீகு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்ட்டியில் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு தேங்க் பண்ணுறாரு. உங்கள் ஃப்ரெண்டு டார்சி ஓகேவான்னு ஹீரோயின் கேட்க, நைட்டு டார்சியை பெட்டில் படுக்க வச்சுட்டு சாவியை கேட் டோர் வழியாக வச்சுட்டு வந்துட்டேன்னு கலீக் சொல்கிறாரு. ஹீரோயின் டார்சியோட ஹேங் ஓவரை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணுறாங்க. அதை டார்சி கிட்ட கொடுக்கறக்காக ஹீரோயினும் மிச்சலும் போகிறாங்க. டார்சியை கூப்பிட்டு பார்த்தா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இன்னும் அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு கேட் டோர் வழியாக கையை விட்டு சாவி எடுக்கிறாங்க. ஹீரோயினும் மிச்சலும் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா பெட்ரூமில் டார்சி இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகி போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஷெரீஃப் கிரைம் சீனுக்கு வராரு. ஃபாரன்சிக் டீம் எவிடன்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதான்னு செக் பண்ணுறாங்க. டார்சி நைட்டு பார்ட்டிக்கு வந்திருந்ததையும் நல்லா குடிச்சிட்டு இருந்ததையும் ஷெரீஃப் கிட்ட ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டார்சிக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்ததையும் பாய் ஃப்ரெண்ட் கோச்சிட்டு போனதையும் மிச்சல் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டார்சி எப்படி இறந்தாங்கன்னு இப்போதைக்கு கிளியராக தெரில. ஒருவேளை ஆல்கஹால் பாய்சனிங்னால மூச்சு திணறி இறந்துருக்கலான்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. டார்சியோட ஃபோன் மிஸ்ஸிங். அதை வீடு ஃபுல்லாக ஷெரீஃபோட டீம் தேடி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கேஸை டீல் பண்ண கலீக் தான் வருவார்னு மிச்சல் எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் ஷெரீஃப் தான் வந்திருக்காரு. ஒருவேளை கலீக் விக்டிம்க்கு தெரிஞ்சவராக இருக்கறனால அவரை அலோவ் பண்ண மாட்டாங்களோன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவும் கிரைம் சீனுக்கு வராரு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு கேட்டுட்டு ஹீரோயினையும் மிச்சலையும் அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் பேக்கரியில் இருக்கிறப்ப அம்மா ஆட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வராங்க. என்ன டார்சியோட கேஸில் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு அம்மா கேட்க, அதெல்லாம் போலீஸ் பார்த்துக்கட்டும், அது நடந்தது இயற்கையான மரணம் தானேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ இன்வால்வ் ஆகிற கேஸில் யாராவது இயற்கையாக இறந்துருக்காங்களான்னு அம்மா கிண்டலாக கேட்குறாங்க. இதே நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ ஷெரீஃபை மீட் பண்ணுறாரு. டார்சியோட பாடியை எக்ஸாமின் பண்ணதில் அவங்க இறப்புக்கு காரணம் மூச்சு திணறல்னு தெரிய வந்திருக்கு. பெட்ரூமில் அந்த பில்லோவை யூஸ் பண்ணி கில்லர் டார்சியை கொலை பண்ணிக்கணும்னு ஷெரீஃப் கெஸ் பண்ணுறாரு. அந்த பில்லோவில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்காக லேப்க்கு அனுப்பி வச்சிருக்காரு. டார்சியோட ஃபோனு கிடைக்கவே இல்லை. அது போலீஸ் கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் கில்லர் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. டார்சி ஷாப் ஓனர் மேலே ஹாரஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அதனால ஷாப் ஓனர் இந்த மர்டர் கேஸில் ஒரு சஸ்பெக்ட் தான். ஷெரீஃப் விசாரிச்சதில் ஷாப் ஓனருக்கு ஆலிபை இருக்குது. நேற்று நைட்டு வீட்டில் ஒய்ஃப் கூட தான் தூங்கிட்டு இருந்ததை ஷாப் ஓனர் சொல்லியிருக்காரு. டார்சியை கடைசியாக வீட்டில் விட்டுட்டு வந்தது கலீக் தான். ஆனால் கலீகை பற்றி ஷெரீஃப்க்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் மேலே ஷெரீஃப்க்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இருந்தாலும் கலீக்கிட்டையும் விசாரிங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் பார்ட்டி நடந்த லாட்ஜுக்கு போகிறாங்க. அங்கே ஷெரீஃப் வந்து விசாரிச்சுட்டு இருக்கதை ஹீரோயின் பார்க்குறாங்க. டார்சி இயற்கையாக சாகலை, கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது. பார்ட்டிக்கு வந்து யாரோ தான் டார்சியை கொலை பண்ணிக்கணும்னு ஷெரீஃப் சந்தேகப்படுறதா காசு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் லாஜிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஹீரோயின் ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த கேஸில் கலீகும் சஸ்பெக்ட்டுங்கனால அவரை டிபார்ட்மெண்ட்லேருந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணிக்கதையும் ஷெரீஃப் மூலமாக ஹீரோயினுக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி கலீக் உதவி தானே பண்ணார், அவர் எப்படி சஸ்பெக்ட்னு கேட்குறாங்க. டார்சியை கலீக் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதை பார்த்ததுக்கான ஐ விட்னஸ் இருக்கு. கலீக் டார்சியோட வீட்டுக்குள்ளே 5 நிமிஷம் இருந்திருக்காருனா அப்போ என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்ல. அந்த சந்தேகம் கிளியர் ஆகிற வரைக்கும் கலீகால டியூட்டி பார்க்க முடியாது. கலீக் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறனால தான் அவரை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னு யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர் வந்துடும்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ கலீக் மேலே இருக்கிற சந்தேகத்தை கிளியர் பண்ணலான்னு ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா அவரை தான் ஹீரோயினோட தங்கச்சி மிச்சல் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. கலீக் கொலை பண்ணிக்க மாட்டார்னு ஹீரோயின் நம்புகிறாங்க. இதை பற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் ஹீரோயினுக்கு அம்மாவும் சிஸ்டர்ஸும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் டார்சியோட பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு லேடி இருக்காங்க. இவங்களை நெய்பர்னே சொல்கிறேன். இவங்களும் ஹீரோயினோட கஸ்டமர் தான். போலீஸ் சொன்ன விட்னஸ் நெய்பரோட குட்டி பையன். அவனோட பேர் ஜோ. நெய்பர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ஹீரோயின் ஜோ கிட்ட பேசுகிறாங்க. ஜோ மிட் நைட்டில் எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே வந்தப்போ கலீக் டார்சியோட வீட்டுக்குள்ளே போனதையும் 5 நிமிஷம் கழித்து வெளியே வந்ததையும் பார்த்துருக்கான். அந்த டைமில் வேறு எதையாவது அன்யூஷுவலாக பார்த்தியான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. கலீகும் டார்சியும் வீட்டுக்குள்ளே போனப்போ தெருவில் ஒரு கார் வந்து நின்றுருக்கு. ஆனால் அந்த கார்லேருந்து யாருமே இறங்கவே இல்லையா. அந்த கார் எப்படி இருந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்க ஜோ வரைஞ்சு காமிக்கிறான். அது ஒரு ஆரஞ்சு கலர் காரு, அதுவும் கன்வெர்ட்டபிள் மாடல் காரு. அதாவது காரோட ரூஃபை ஓப்பன் பண்ணுற மாதிரி வசதி இருக்கிற காரை கன்வெர்ட்டபிள்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு கார்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமேன்னு ஹீரோயின் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறப்ப போலீஸ் கார் வருது. ஹீரோயின் டக்குன்னு ஜோ வரைஞ்சி கொடுத்த பேப்பரை ஹேண்ட்பேக்கில் வைக்கிறாங்க. போலீஸ் கார்லேருந்து ஷெரீஃபும் ஹீரோவும் இறங்கி வராங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு ஹீரோ கேட்க சும்மா கஸ்டமரை விசிட் பண்ண வந்தேன்னு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணுறாரு. சப்போஸ் ஹீரோயின் க்ளூஸை கண்டுபிடிச்சாலுமே அதை ஷெரீஃப் கிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா ஹீரோயினுமே சஸ்பெக்டாக இருக்கிற கலீகுக்கு வேண்டியவங்க தானே.
ஷெரீஃப் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், அதனால் நீங்கள் தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே போதும்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி, ஜோ கிட்ட காரை பற்றி கேட்க மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. டார்சி லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண மெக்கானிக் ஷாப் டீட்டெயில்ஸை அம்மா சொல்கிறாங்க. ஹீரோயின் அடுத்த மெக்கானிக் ஷாப்புக்கு போய் ஷாப் ஓனரை மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட டார்சியை பற்றி கேட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க. டார்சியை ஷாப் ஓனர் வேலையை விட்டு தூக்குறதுக்கான காரணம் கஸ்டமர்ஸ் கிட்ட டார்சி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணி அதை அமுக்கியிருந்திருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச ஷாப் ஓனர் டார்சியை வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் டார்சி போலீஸ் கிட்ட போய் ஷாப் ஓனர் மேல ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஷாப் ஓனரோட நம்பர்லேருந்து டார்சிக்கு மெசேஜஸ் போயிருக்குன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஷாப் ஓனர் தான் எந்த மெசேஜுமே அனுப்பலைன்னு சொல்றாரு. இது ஒருவேளை பணம் பறிக்கிறதுக்காக டார்சி போட்ட திட்டமாக கூட இருக்கலான்னு ஷாப் ஓனர் சந்தேகப்படுறாரு. ஃபர்ஸ்ட் கேஸ்லேருந்தே எனக்கு இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கல, அதுக்குள்ளே கொலை கேஸ் வந்து நிற்கிதுன்னு ஷாப் ஓனர் பாவமாக சொல்கிறாரு. சம்பவம் நடந்த டைமில் ஜோ ஒரு கன்வெர்ட்டபிள் காரை பார்த்தனால அந்த காரை பற்றி ஷாப் ஓனர்கிட்ட ஹீரோயின் ஒப்பீனியன் கேட்குறாங்க. கன்வெர்ட்டபிள் கார்லாம் வேஸ்ட்டு, ரூஃபில் சும்மா தட்டினா கூட அலாரம் ட்ரிகர் ஆயிரும், அதனால ஒரு சில பேர் தான் அந்த காரை வச்சுருப்பாங்கன்னு ஷாப் ஓனர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் டார்சியோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறாங்க. காலிங் பெல் அடிச்சுமே பாய் ஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கவும் ஹீரோயின் வீட்டுக்கு சைடில் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு கார் நிற்கிது, ஆனால் அது ஆரஞ்சு கலர் காரும் இல்லை, கன்வெர்ட்டபிள் மாடல் காரும் இல்லை. ஹீரோயின் அந்த காரை பார்த்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி யாரோ பேஸ்பால் பேட்டை வச்சு அட்டாக் பண்ண வராங்க. அதை காரோட கண்ணாடியிலேருந்தே பார்த்துட்டு ஹீரோயின் அலர்ட் ஆகி திரும்பிடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் தான். ரிப்போர்ட்டர்ஸ் அடிக்கடி வந்து தொல்லை பண்ணுறதுனால ஹீரோயின் ரிப்போர்ட்டர்னு பாய் ஃப்ரெண்ட் நினச்சிருக்காரு. அதனால பயமுறுத்துறதுக்காக பேஸ்பால் பேட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பேக்கரி மேடம், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பாய் ஃப்ரெண்ட் கேட்க, நீங்கள் ஓகேவான்னு பார்க்க தாங்க வந்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்ட்டியில் டார்சி கிட்ட கோச்சிட்டு போனார்ல பாய் ஃப்ரெண்டு, அன்னைக்கு டார்சியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால யாராச்சும் கண்டிப்பாக டார்சியை ட்ராப் பண்ணுவாங்கன்னு நம்பி தான் பாய் ஃப்ரெண்ட் போனாரா. இவர் எவ்வளோதான் அன்பாக இருந்தாலும் டார்சி புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவளை கொலையெல்லாம் பண்ணலன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்லவும் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்ப அம்மா கிட்டேயும் சிஸ்டர்ஸ் கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டார்சி கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு போனது பாய் ஃப்ரெண்ட் தான், ஆனால் அவர் கொலை பண்ணலன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட ஆரஞ்சு கலர் கன்வெர்ட்டபிள் காரும் கிடையாது. அவன் டார்சி இறந்த கவலையில் இருக்காரா இல்லை கொலை பண்ண குற்ற உணர்ச்சியில் இருக்காரான்னு ஹீரோயினால் கெஸ் பண்ணவே முடியல. நானுமே இந்த ஊரில் ஆரஞ்சு கலரில் ஒரு கன்வெர்ட்டபிள் காரை பார்த்ததே இல்லையேன்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த குட்டி பையன் ஜோ அரை தூக்கத்தில் எந்திரிச்சு வந்து பார்த்துருக்கான், இருந்தாலும் அவன் கரெக்டாக தான் அடையாளம் சொல்லியிருப்பான்னு ஹீரோயின் நம்புகிறாங்க. ஷாப் ஓனருக்கு எல்லா வகையான கார்ஸுக்குமே ஆக்சஸ் இருக்கு. அவர் மேலே டார்சி பொய்யான ஹாரஸ்மெண்ட் கேஸ் போட்டனால ஷாப் ஓனருக்கு மோட்டிவ் இருக்குது. இதே நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோவும் ஷெரீஃபும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் ஹீரோயின் இன்டர்ஃபியர் ஆக வேணான்னு ஹீரோ நினைக்கிறார்ல, ஆனால் ஹீரோயின் கண்டுபிடிக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷெரீஃப் நினைக்கிறாரு. ஹீரோயின் ஷாப் ஓனர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஷெரீஃப் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல். ஷாப் ஓனர் டார்சிக்கு எந்த மெசேஜும் அனுப்பலைன்னா எப்படி அவரோட ஃபோன்லேருந்து டார்சிக்கு மெசேஜ் போயிருக்குன்னு தான் தெரில. எங்கேயும் இருக்குதேன்னு ஹீரோவும் ஷெரீஃபும் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் மிச்சலும் லாட்ஜுக்கு போய் காசையும் பிரையனையும் மீட் பண்ணுறாங்க. கலீக் மேலே விழுந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த உதவி வேணாலும் பண்ணுறோன்னு பிரையன் சொல்கிறாரு. பார்ட்டி நடக்கிறப்ப டார்சி எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு மிச்சல் கேட்குறாங்க. ஒரு 8:15க்கு டார்சியும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. வரும்போதே அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியாகவே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. டார்சி நல்ல பொண்ணு தான், அவள் நல்ல மனசு பாய் ஃப்ரெண்டுக்கு தான் புரியலைன்னு பிரையன் சொல்கிறாரு. பாய் ஃப்ரெண்டு கோச்சிட்டு டார்சியை விட்டுட்டு போனப்போ மணி 11:40. கலீகு டார்சியை வீட்டில் ட்ராப் பண்ணுறதா முடிவானதும் ஹீரோயினும் கலீக் கூட போயிருப்பாங்கன்னு தான் கேஸ் நினச்சாங்களாம். டார்சியும் கலீகும் ஸ்கூல் படிக்கிறப்ப கொஞ்ச நாள் லவ் பண்ணிக்காங்க போல். இந்த விஷயத்த கேஸ் சொன்னதும் மிச்சலுக்கு அப்செட் ஆகுது. ஏன்னா இப்போ கலீகை இவங்க தானே டேட் பண்ணிட்டு இருக்காங்க. டார்சியை லவ் பண்ணதை பற்றி கலீக் இது வரைக்கும் மிச்சல் கிட்ட சொல்லவே இல்லை போல். என்கிட்டயும் மறைச்சிட்டியான்னு மிச்சல் ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப அட்ராக்ஷன் வந்திருக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு ஹீரோயின் சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்த சீனில் கலீக் மிச்சலை மீட் பண்ணுறாரு. தனக்கும் டார்சிக்கும் ஸ்கூல் டைமில் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுங்கிறத கலீக் ஒத்துக்கிறாரு. இது ஷெரீஃப் கிட்ட சொன்னனால தான் கேஸில் கலீகை இன்வால்வே பண்ணல. டார்சியை கடைசியாக உயிரோட பார்த்தது கலீக் தான், அதனால் ப்ரைம் சஸ்பெக்டாகவும் ஆயிட்டாரு. அன்றைக்கி நைட்டு டார்சியை பெட்டில் படுக்க வச்சுட்டு தண்ணி கொண்டு வரதுக்காக கலீக் போயிருக்காரு. திரும்பி வந்து பார்த்தப்ப டார்சி நல்லா தூங்கியிருந்திருக்காங்க. சரின்னு டேபிளில் தண்ணியை வச்சுட்டு கலீக் கிளம்புறப்ப டார்சியோட ஃபோனு ரிங்காக இருக்க. காலரோட பேர் பீன் போட்டு வந்திருக்கு. பீனு பக்கத்தில் ஹார்ட் அண்ட் சிம்பிள் வேறு இருந்திருக்கு. அப்போ கூட டார்சி எந்திரிக்கவே இல்லை. அதனால் ஃபோனை சார்ஜரில் போட்டுட்டு கலீக் போயிருந்திருக்காரு. டார்சிக்கும் கலீகுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறனாலையும் அவள் தான் டார்சியை கடைசியாக பார்த்தனாலையும் தான் இப்போ சிக்கல் வந்திருக்கு. டார்சி விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் விட்டதுக்கு சாரின்னு கலீக் கேட்க, நான் உங்களை நம்புறேன்னு மிச்சல் சொல்கிறாங்க.
இதே நேரம் ஹீரோவும் ஷெரீஃபும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டார்சி அன்னைக்கு டைரக்டர் கிட்ட கோவப்பட்டது இப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. இந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தா டேரக்டரும் ஒரு சஸ்பெக்ட்னு ஷெரீஃப் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினோட அம்மாவும் இன்னொரு தங்கச்சி ஆண்ட்ரியாவும் டேரக்டரை பார்க்கலான்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து டேரக்டர் கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர் கிளம்பினதுக்கப்புறம் அம்மா டேரக்டர் கிட்ட கேஷுவலாக பேச்சு கொடுக்குறாங்க. அப்படியே அவர்கிட்ட கன்வெர்ட்டிபிள் கார் இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு டேரக்டர் ஒழுங்காக பதில் சொல்லாமல் என்கிட்ட நிறைய கார் இருக்குது, அது அப்புறமா காட்டுறேன், இப்போ நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர்கிட்ட கன்வெர்ட்டபிள் கார் இருக்கா இல்லையான்னு தெரில. அதனால் டேரக்டரோட பார்க்கிங் ஏரியாவை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஆரஞ்சு கலரில் எந்த காரும் இல்லை. இது போக அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பார்க்கிங் ஏரியாலையும் அம்மாவும் ஆண்ட்ரியாவும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே ஆரஞ்சு கலர் கன்வெர்ட்டபிள் காரும் இல்லை. இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட அம்மா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயும் டேரக்டர் கிட்டேயும் ஆரஞ்சு கன்வெர்ட்டபிள் இல்லைன்னா மிச்சம் இருக்கிறது ஷாப் ஓனர் தான். ஏன்னா அவர்கிட்ட வேறு யாராச்சும் காரை ரிப்பேருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்து வந்துருக்கலாம். ரிப்பேருக்குன்னு வந்திருக்க காரை கூட ஷாப் ஓனர் யூஸ் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் ஷாப் ஓனர் கிட்ட பேசினதை வச்சு பார்த்தா அவர் இன்னசென்ட்னு ஹீரோயினுக்கு தோணுது. டார்சி வீட்டு குப்பை தொட்டியை தேடி பார்த்தா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு சொல்லி ஹீரோயின் ஆண்ட்ரியா கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டு முன்னாடி இருக்கிற குப்பை தொட்டியில் க்ளவுஸ் போட்டுட்டு ஹீரோயின் சர்ச் பண்ணுறாங்க. அதில் கிடந்த ஒரு சின்ன பேப்பரை ஹீரோயின் எடுத்து பார்க்குறப்ப அந்த பக்கமாக ஒரு கார் வர சவுண்டு கேட்குது. ஹீரோவும் ஆண்ட்ரியாவும் குப்பை தொட்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கார் திரும்பி போகிற சவுண்டு கேட்டதும் ஹீரோயினும் ஆண்ட்ரியாவும் வெளியே வராங்க. அது ஆரஞ்சு கலர் கன்வெர்ட்டபிள் காரான்னு பார்க்க முடியாமல் போயிடுது. அடுத்த சீனில் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹீரோ மீட் பண்ணுறாங்க. டார்சி வீட்டு குப்பை தொட்டிலேருந்து ஹீரோயின் ஒரு சின்ன பேப்பர் எடுத்தாங்கல்ல, அது டார்சி எழுதி வச்ச ஷாப்பிங் லிஸ்ட்டு. அதுலேருந்து ஐட்டம்ஸோட பேரை வச்சு டார்சி ஒரு ரொமான்டிக் டின்னருக்காக வாங்கின ஐட்டம்ஸ்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற ஒரு இட்டாலியன் கேக்கும் லிஸ்ட்டில் இருக்குது. பாய் ஃப்ரெண்டுக்கு ஆல்மண்ட் அலர்ஜி. ஸோ டார்சி என்ஜாய் பண்ண ரொமான்டிக் டின்னர் பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. டார்சிக்கு வேறு ஒருத்தர் கூட அஃபேர் இருந்திருக்குன்னு தான் கண்டுபிடிச்ச விஷயத்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினோட தியரி என்னன்னா, இந்த அஃபேர் மேட்டர் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதுக்காக தான் பார்ட்டியில் டார்சி கூட ஆர்கியூ பண்ணிக்கலாம். ஹீரோயின் இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்காக ஹீரோ தேங்க் பண்ணுறாரு. கலி கண்டிப்பாக கொலை பண்ணிக்க மாட்டார்னு ஹீரோயின் சொல்ல, டார்சி கூட ரொமான்டிக் டின்னர் சாப்பிட்டது கலீக கூட இருக்கலாமேன்னு ஹீரோ மடக்கிறாரு. டார்சியை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு கலீக் போனதுக்கப்புறம் வேறு யாரும் நுழைஞ்சிருக்காங்க, அந்த ஆளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் அம்மா மிச்சல் 3 பேரை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டார்சியும் பாய் ஃப்ரெண்டும் பார்ட்டியில் எதுக்காக ஆர்கியூ பண்ணாங்கன்னு தெரில. ஒன்று அது அஃபேர் மேட்டருக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஷாப் ஓனர் மேலே போட்ட பொய்யான ஹாரஸ்மெண்ட் கேஸ்க்காக கூட இருக்கலாம்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒருவேளை டார்சி கூட அஃபேரில் இருந்தது ஷாப் ஓனராக இருக்குமோன்னு அம்மாவுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அஃபேரில் சண்டை வந்து அதனால தான் ஷாப் ஓனர் வேலையை விட்டு தூக்கியிருக்கலாம்ல. ஷாப் ஓனருக்கும் டார்சிக்கும் அஃபேர் இருந்திருக்கும்னு ஹீரோயினுக்கு தோணலை. அதை கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துருவோமேன்னு அம்மா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு மெக்கானிக் ஷாப்க்கு அம்மா போகிறாங்க. ஷாப் ஓனர் கிட்ட ஃப்ளட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு ஷாப் ஓனர் பிடி கொடுக்கவே இல்லை. ஷாப் ஓனர் தன்னோட ஃபோனில் 1111 பாஸ்வேர்ட் போடுறத அம்மா நோட் பண்ணுறாங்க. கிடைச்ச கேப்பில் அந்த ஃபோனை அன்லாக் பண்ணி அம்மா செக் பண்ணி பார்க்குறாங்க. ஷாப் ஓனர் ரீசெண்டாக கன்வெர்ட்டபிள் காரை சர்வீஸ் பண்ணவே இல்லைன்னு தெரிய வருது. இதே நேரம் ஹீரோயின் லாட்ஜுக்கு போய் கேஸை மீட் பண்ணுறாங்க. டார்சி ஹைஸ்கூல் படிக்கிறப்ப அவங்க கேரக்டர் எப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹைஸ்கூல் டைம்லேயே டார்சி ஒரு பக்கம் கலீகை லவ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வேறொரு பையன் கூட பழகி கலீகை ஏமாத்தினதா கேஸ் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் அம்மாவும் பேக்கரியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஷாப் ஓனருக்கும் டார்சிக்கும் தான் அஃபேர் இருந்திருக்குன்னு அம்மாவுக்கு தோணுது. இப்போ ஹீரோ பேக்கரிக்கு வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரு. டார்சியோட ஹாரஸ்மெண்ட் கேஸில் உண்மையை கண்டுபிடிக்கணும்னா டார்சியோட ஃபோனும் கிடைக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா ஷாப் ஓனர்கிட்டேருந்து மெசேஜ் ரிசீவ் ஆன டைமில் டார்சியோட ஃபோனு எந்த டவர் லொக்கேஷனில் இருந்துச்சுன்னு ஃபோனில் இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அம்மாவே ஷாப் ஓனரோட ஃபோன் பாஸ்வேர்டை ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. டார்சி ரொம்ப நாளாக அங்கே ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கு ஷாப் ஓனரோட ஃபோன் பாஸ்வேர்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கஸ்டமர் கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் வாங்கி ஏமாத்தினக்காக டார்சியை ஷாப் ஓனர் வேலையை விட்டு தூக்குனார்ல, அந்த கோவத்தில் கூட ஷாப் ஓனரோட ஃபோன்லேருந்து டார்சியே மெசேஜ் அனுப்பி அவரை ஃப்ரேம் பண்ணிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயினோட இந்த தியரியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆன டைமில் டார்சியும் மெக்கானிக் ஷாப்பில் தான் இருந்தாங்கன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு டார்சியோட ஃபோன் வேணும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஃபோன் கிடைச்சா டார்சி யார் கூட அஃபேரில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சிடும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணுறாங்க. அன்றைக்கி பார்ட்டியில் டார்சியும் பாய் ஃப்ரெண்டும் எதை பற்றி சண்டை போட்டாங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா அன்றைக்கி அசிஸ்டண்ட் தான் அவங்க பக்கத்தில் இருந்தாங்க. ஷாம்பெயினை ஓவராக குடிக்காதுன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். பாய் ஃப்ரெண்டு டார்சி மேலே கேரிங்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சுன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்டுக்கு டார்சி மேலே கோவமோ வெறுப்போ இல்லைன்னு ஹீரோயினுக்கு புரியுது.
ஹீரோயின் அடுத்த நாள் ஹீரோ மீட் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை வச்சு பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் மேலே சந்தேகம் குறையுது. அதே மாதிரி ஷாப் ஓனர் டார்சியை ஹாரஸ் பண்ணவே இல்லைன்னா அவரும் சஸ்பெக்டாக இருக்க முடியாது. மிச்சம் இருக்கிறது டேரக்டரும் கலீகும் தான். அடுத்த சீனில் ஹீரோயின் பேக்கரியில் ஒரு கோகோனட் கேக் செய்கிறாங்க. அதை பேக் பண்ணுறதுக்காக அவனில் வச்சுட்டு பார்க்குறப்ப ஒயிட் கலர் கோகோனட் கேக்கு லைட் வெளிச்சத்தில் ஆரஞ்சு கலர் கேக் மாதிரி தெரியுது. ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகி நெய்பரோட வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு அந்த காரை எந்த ஸ்பாட்லேருந்து பார்த்தேன்னு ஜோ கிட்ட கேட்குறாங்க. ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே தான் அந்த கார் நின்றுச்சுன்னு ஜோ சொல்கிறான். அது ஆரஞ்சு கலரில் எரியிற ஸ்ட்ரீட் லைட்டு. காரு அதுக்கு கீழே நின்னால தான் அது ஆரஞ்சு கலராக ஜோகனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் காரோட ஒரிஜினல் கலர் ஒயிட்டாக தான் இருக்குன்னு ஹீரோயினுக்கு இப்போ புரியுது. ஹீரோயின் அம்மாவுக்கு கால் பண்ணி நம்ம தேட வேண்டியது ஆரஞ்சு கலர் கன்வெர்ட்டபிள் கார் இல்லை, ஒயிட் கலர் கன்வெர்ட்டபிள் கார்னு சொல்கிறாங்க. ஒயிட் கலர் கன்வெர்ட்டபிள் 8th ஸ்ட்ரீட் பார்க்கிங்கில் ஏரியாவில் பார்த்துருக்கேன்னு அம்மா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் 8th ஸ்ட்ரீட் பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே ஒயிட் கலர் கன்வெர்ட்டபிள் கார் நிற்கிது. ஹீரோ இந்த விஷயத்தை ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஸ்டேஷன் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. காரோட லைசன்ஸ் பிளேட்டை பார்க்குறக்காக ஹீரோயின் பக்கத்தில் போகிறாங்க. அப்போ வேறு ஒரு ட்ரக்கு குறுக்க வந்து நிற்கிது. அது போனதுக்கப்புறம் பார்த்தா ஒயிட் கலர் கன்வெர்ட்டபிள் காரை காணோம். அது அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. ஹீரோயின் அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நைட் ஆகிடுது. அந்த காரு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கவும் ஹீரோயினும் காரை விட்டு இறங்கி மெதுவாக நடந்து போகிறாங்க. இதே நேரம் ஹீரோயினோட வாய்ஸ் மெயிலை லிசன் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்தா அவங்க ஃபோனை காரில் வச்சுட்டு போயிருக்காங்க. வெஹிக்கிள் டேட்டா பேஸில் ஒயிட் கலர் கன்வெர்ட்டபிள்னு சர்ச் பண்ணி அதோட ஓனர் டீட்டெயில்ஸை ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவரும் அங்கே கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் அந்த ஒயிட் கலர் கன்வெர்ட்டபிள் கிட்டே போகிறாங்க. அப்போ அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வெளியே வராரு. அது வேற யாரும் இல்லை, லாட்ஜ் நடத்துகிற பிரையன். வெளியில் வந்து குப்பையை கொட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. இவர் தான் கில்லரான ஹீரோயின் ஷாக் ஆகி நிற்கிறப்ப பின்னாடி ஒரு ஆள் கன்னோடு வந்து நிற்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, பிரையனோட ஒய்ஃபு கேஸு. ஆக்சுவலாக இவங்க தான் கில்லர். எங்கே போனாலும் விடாமல் வந்துருவியோன்னு கேஸ் கேட்குறாங்க. ஹீரோயின் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் கேஸ் காரை ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கி டார்சியோட வீட்டுக்கு முன்னாடி ஹீரோயின் குப்பை தொட்டியில் கிளறிட்டு இருந்தப்ப ஒரு கார் வந்துச்சுல, அதுவும் கேஸ் தான். காரில் பேக்கரி லோகோ இருந்ததை வச்சு ஹீரோயின் தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு கேஸ் திரும்பி போயிருக்காங்க. டார்சி அஃபேர் வச்சுருந்தது வேறு யார் கூடயும் இல்லை, பிரையன் கூட தான். அதனால தான் அன்றைக்கி டார்சியை பற்றி பேசினப்ப அவன் நல்ல பொண்ணு, பாய் ஃப்ரெண்டுக்கு தான் அது புரியலைன்னு சொல்லியிருக்காரு. இந்த அஃபேர் பற்றி தெரிஞ்சனால தான் கேஸு டார்சியை மிரட்டி எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. அதை தான் ஓப்பனிங் சீனில் பார்த்தோம். ஆனாலும் டார்சி கொஞ்சமும் பயப்படாமல் பார்ட்டிக்கு வந்தது கேஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படியே போச்சுன்னா பிரையன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோன்னு கேஸ்க்கு பயம் வந்திருக்கு. அதுதான் டார்சியை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. டார்சியை ட்ராப் பண்ண கலீக் போனப்போ பின்னாடியே கேஸும் போயிருக்காங்க. கலீகு டார்சியை தூங்க வச்சுட்டு கதவை லாக் பண்ணி சாவியை கேட் டோர் வழியாக போட்டுட்டு போனதை காரில் உட்காந்துக்கிட்டே கேஸ் வாட்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சாவியை எடுத்துகிட்டு கேஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இப்போ ஹீரோயின் கேஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக கன்வெர்ட்டபிள் காரோட ரூஃபை தட்டுறாங்க. அதில் அலாரம் ட்ரிகர் ஆகிடுது. அதை கேட்டு கேஸ்க்கு பதட்டமான கேப்பில் ஹீரோயின் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கேஸை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் புல்லட்டு ஹீரோயின் மேலே படலை. இப்போ ஹீரோவும் அங்கே வந்துடுறாரு. கேஸ் தான் கில்லர்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கேஸு கன்னோட முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அன்றைக்கி டார்சியோட வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்குறாரு. கேஸு வீட்டுக்குள்ளே போனப்போ டார்சி நிதானத்துலேயே இல்லை. டார்சியோட ஃபோன் எடுத்து அவங்க ஃபேஸை வச்சு அன்லாக் பண்ணி கேஸ் செக் பண்ணிக்காங்க. பிரையனோட நம்பரை தான் டார்சி பி ஹாட்னு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சேட் பண்ண மெசேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேஸுக்கு வெறி ஏறி இருக்கு. பக்கத்தில் இந்த பில்லோவை எடுத்து அமுக்கி டார்சியை கொலை பண்ணிக்காங்க. இதை கேஸு ஹீரோ கிட்ட ஒத்துக்கிறாங்க. இந்த கேஸில் கலீக் மாட்டிப்பாங்கன்னு கேஸ் எதிர்பார்க்கல. ஹீரோ கேஸ் கையில் இந்த கன்னை வாங்கி அரெஸ்ட் பண்ணுறாரு. கிளைமேக்ஸில் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஹீரோயினோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸை ஹீரோ அப்ரிஷியேட் பண்ணுறாரு. கேஸை கன்ஃபஸ் பண்ணுறதா ஷெரீஃப் சொல்கிறாரு. பிரையன் டார்சி கூட வாழ ஆசைப்பட்டுட்டா தன்னோட லைஃப் போயிடும்னு கேஸ் பயந்து தான் கொலைக்கான காரணம். டார்சியோட ஃபோனு கேஸோட காரில் இருந்து கிடச்சிருச்சு. அந்த டேட்டாவை செக் பண்ணதில் ஷாப் ஓனர் இன்னசென்ட்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா மெசேஜ் ரிசீவ் ஆன டைமில் டார்சியும் மெக்கானிக் ஷாப்பில் தான் இருந்திருக்காங்க. ஷாப் ஓனர் வேலையை விட்டு தூக்குனனால அவரை பழி வாங்கணும்னு டார்சி நினச்சிருந்துருக்காங்க. கலீக் மேலே இந்த சந்தேகமும் கிளியர் ஆகிடுச்சு. அதுக்காக கலீக் ஹீரோயினுக்கு தேங்க் பண்ணுறாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் டேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.